பிரபல இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் நடித்து இயக்கும் டூரிங் டாக்கீஸ் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த ஆடியோ விழாவில் பேசிய எஸ்.ஏ. சந்திரசேகர், நான் சினிமாவில் நுழைவதற்காக பல இரவுகள் தூங்காமல் கஷ்டப்பட்டேன். அதன் பின்னர் ஒரு வழியாக சினிமாவில் நுழைந்து வெற்றி பெற்ற பின்னர் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து படங்களை இயக்குவதா அல்லது தயாரிப்புடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளலாமா என்ற முடிவை எடுக்க வேண்டிய நிலை வந்தது. அந்த நேரத்தில்தான் என்னுடைய மகன் விஜய் நடிகராக உருவெடுத்தார். பல முன்னணி இயக்குநர்களிடம் விஜயை அவர்களுடைய படத்தில் மெயின் ரோலில் நடிக்க வைக்க நான் வேண்டுகோள் விடுத்தேன். அந்த படத்தை நானே தயாரிப்பதாகவும் அதை இயக்கும் இயக்குனருக்கு தாராளமாக சம்பளம் கொடுப்பதாகவும் உறுதியளித்தேன். ஆனால் எந்த முன்னணி இயக்குநர்களும் என் மகன் விஜயை வைத்து படம் எடுக்க மறுத்துவிட்டனர். அதன் பின்னர் தான் மகனுக்காக நானே மீண்டும் இயக்குனராக தொடர முடிவெடுத்தேன். இன்று விஜயின் வளர்ச்சியை பார்த்து பல இயக்குனர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்பதை உணர்கிறேன். தற்போது எனக்கு பாசமான மகன், மருமகள், பேரக்குழந்தைகள் என இருப்பதால் டூரிங் டாக்கீஸ் என்ற இந்த படத்துடன் என்னுடைய இயக்குனர் பணியை முடித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளேன். ஆனால் தொடர்ந்து நல்ல கதை அம்சத்துடன் இளைய தலைமுறை இயக்குநர்கள் என்னை அணுகினால் அவர்கள் படத்தை தயாரிக்க தயாராக உள்ளேன். இவ்வாறு இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் பேசினார்.